அனைவருக்கும் வணக்கம். நான் அபிராமி இல்லம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது வைகாசி விசாகத்தன்று முருகனை எவ்வாறு வழிபட வேண்டும், வழிபட்டால் என்னென்ன பலன்கள் முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பார் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் விசாகம் நட்சத்திரம் வந்தாலும் வைகாசி மாதத்தில் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் அற்புத தினம் வைகாசி விசாகம். இந்த அற்புதமான வைகாசி விசாக தினத்தில்தான் முருகப்பெருமான் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு விசாகன் என்ற திருப்பெயரும் உள்ளது. வி என்றால் பக்ஷி என்று பொருள். பக்ஷியின் மீது பயணிக்கக்கூடியவர் என்று பொருள். அதனாலேயே முருகனுக்கு விசாகன் என்ற திருப்பெயரும் அமைந்தது. விசாக நட்சத்திரம் அன்று யாரெல்லாம் விரதம் இருக்கலாம்? குழந்தை வேண்டி விரதம் இருப்பவர் இருக்கலாம். காரணம், முருகனே குழந்தையாய் அவதரித்த தினம். விரதம் இருக்கும் முறை: கணவன் மனைவி 2 பேருமே முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி எதுவும் சாப்பிடாமல் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்து காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு மேல் முருகப்பெருமானுக்கு ஷட்கோண கோலம் அமைத்து அதில் ச ர வ ந ப வ என்று எழுதி அதில் 6 நெய் விளக்கேற்றி தேனும் தினைமாவும், அதாவது தினையை நன்கு வறுத்து பொடி செய்து அதில் தேன் ஊற்றி உருண்டைகளாக செய்து வழிபடுவது சிறப்பு. அடுத்து, திருமணம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், மாங்கல்ய பலம் பெற வேண்டி இருப்பவர்கள் இருக்கலாம். அல்லது வேறு ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தாலும் மேற்கூறியவாறு விரதம் இருந்து நம் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம். முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பவர்கள் அல்லது விரதம் இல்லாதவர்கள் முருகனுக்கு குளிர குளிர பால் அபிஷேகம் செய்யலாம். வைகாசி விசாகத்திலிருந்தே வசந்த உற்சவம் நிறைய கோவில்களில் ஆரம்பிக்கும். முருகப்பெருமானுடைய சிலையோ வேலோ இருந்தால் அபிஷேகம் செய்யலாம். அவ்வாறு இல்லாதவர்கள், படம் மட்டும் வைத்திருப்பவர்கள் 1 டம்ளர் பாலில் நாட்டு சர்க்கரை அல்லது தேனோ கலந்து வைக்கலாம். வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பூக்கள்: கணவன் மனைவி ஒற்றுமைக்காக, திருமணம், குழந்தை பேருக்காக மல்லிகை பூ சமர்ப்பிக்கலாம். நல்ல தொழில் வளர்ச்சிக்காக மல்லிகையையும் தாமரை பூவையும் சமர்ப்பிக்கலாம். மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற மறிக்கொழுந்தும் மல்லிகை பூவையும் சமர்ப்பித்து முருகன் அருள் பெறலாம். எதிரிகள் தொல்லை ஒழிய செவ்வரளி பூவை சமர்ப்பித்து அந்தந்த வேண்டுதலுக்குரிய திருப்புகழோ அல்லது பாம்பன் சுவாமிகள் அருளிய தொழில் வளர்ச்சிக்காக சஸ்திர பந்தம், எதிரிகள் தொல்லைக்காக மயூர பந்தம், பகை கடிதல் அல்லது கண்டசஷ்டி பாராயணம் செய்யலாம். எதுவுமே தெரியாதவர்கள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 மலர்களை கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். முருகப்பெருமானுக்குரிய நெய்வேத்தியம்: தினை பாயாசம், பால் பாயாசம், பருப்பு பாயாசம், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் அல்லது முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான பஞ்சாமிர்தம் செய்து வைக்கலாம். அல்லது மாம்பழம், வாழைப்பழம் போன்ற பழமாவது வைக்கலாம். இதில் உள்ள அனைத்துமோ அல்லது இதில் ஏதாவது ஒன்றோ வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். எதுவுமே தங்களால் இயலாது என்ற காரணம் இருப்பவர்கள் முருகப்பெருமானுக்கு 1 டம்ளர் பால் மட்டுமாவது வைத்து வழிபாடு செய்யலாம். வைகாசி விசாகம் வழிபட வேண்டிய நாள் மற்றும் நேரம்: விசாக நட்சத்திரம் மே 29 வெள்ளிக்கிழமை காலை 10:38 மணிக்கு தொடங்கி மே 30 சனிக்கிழமை மதியம் 1:20 மணி வரையும், பௌர்ணமி திதியானது மே 30 சனிக்கிழமை மதியம் 11:59 மணிக்கு தொடங்கி மே 31 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:16 மணி வரை உள்ளது. ஆக வைகாசி விசாகம் என்பது விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் நேரமே வைகாசி விசாகமாக கருதுகிறோம். ஆகவே வைகாசி விசாகமானது சனிக்கிழமை 11:59 மணி முதல் மதியம் 1:20 மணி வரை மட்டுமே உள்ளது. இந்த பொன்னான நேரத்தில் நாம் மேற்கூறியவாறு வழிபாடுகளை செய்து முருகப்பெருமானின் அருளை பெறலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.